எனக்கு அந்த செஃப்ஸை வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே போனேன். நான் ஒன்றும் பெரிய குக்கெல்லாம் கிடையாது, பட் வீட்டில் நல்ல மாதிரி நான் இப்போ நாங்கள் இருக்கும்போது இந்த பொன்னியின் செல்வன் வரும்போது எனக்கு கிடைச்சது அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ ஆசைன்னு இல்லை, ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு அந்த ஹிஸ்டாரிக்கல் இதில் சீரியலில் நீங்கள் ஒரு ஃபன்னியாக ஒரு மொமெண்ட் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறது ஒரு 40% தான். ஓகே, 60% ஃபன்னி மொமெண்ட்ஸ் பிஹைண்ட் த சீன். அச்சம் தவிர மூவி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க பக்கத்தில் ஒரு செட் போட்டிருந்தாங்க. நான் தனுஷ் சாரோட பிக் ஃபேன். ஓகே, அது ஏன்னா போய் ஃபோட்டோ கேட்குறது எனக்கு அது ஒரு சின்ன ஹெசிடேஷன், பிக் ஹெசிடேஷன். ஸோ இப்போ வந்து we are getting into a segment. I have a lot of pictures உங்களுடைய பாஸ்ட் மெமரிஸ்லேருந்து. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து ஸ்பெஷலான தருணங்கள், the moment that you enjoy the most or something about that எங்களுக்காக ஷேர் பண்ணணும் ஆசைப்படுறேன். மொமெண்ட்டை சொல்கிறேன்னா ஓகே, பேர் ஊர் எல்லாம் கேட்டிங்கன்னா அது அவ்வளோ வேணாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர் ஒரு பயங்கரமான குக்காக நின்றுட்டு இருக்கீங்க, கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ் நினைக்கிறேன்ல. Tell us about the experience. கிச்சன் சூப்பர் ஸ்டார் வந்து நான் மிஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ரொம்ப இட்ஸ் அ நைஸ் ப்ரோக்ராம். எனக்கு அந்த செஃப்ஸை வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே போனேன். நான் ஒன்றும் பெரிய குக்கெல்லாம் கிடையாது, பட் வீட்டில் நல்ல மாதிரி நான் ஸ்ரீலங்கன் டிஷ், இந்தியன் டிஷ் அந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமான நான் பண்ணுவேன், அவ்வளோதான். பட் இதுக்கு போனது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட பிரதரோட சேர்ந்து பண்ணலான்னு சொல்லும்போது ஐ வாண்டட் டு ஹாவ் தட் ஃபன் அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த செஃப்ஸுக்காக தான் நான் போனேன். ஆனால் ஐ திங்க் அதை நான் ஒழுங்காக யூஸ் பண்ணலை. எனக்கு ஐ ட்ரைட், பட் ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருந்துட்டேன் அந்த டைமில். ஓகே, ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருந்தேன். அப்புறமா எல்லாம் நம்ம லூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா, பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. ஸோ அந்த டைமில் நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும் ஒழுங்காக, சீரியஸாக எடுத்துருந்தா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேன். ஐ ஹாவ் தட் கான்ஃபிடென்ட், பட் ஐ டென்ட் டேக் இட் சீரியஸ். ஐ வாஸ் வெரி பிளேஃபுல். நான் என்னோட தம்பி வந்து கல்னரி பண்ணார். ஓகே, நான் அவரை நம்பி தான் நான் போனேன். ஓகே, பட் அவன் என்ன விட பிளேஃபுல்லாக இருந்துட்டான். ஓகே, ஓகே, இட்ஸ் ஸோ தட்ஸ் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகாமல் திருப்பி மைனஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. We lost the opportunity actually. என்னை விட என் தம்பி ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னா நான் சொல்லுவேன். Because he had a great chance of getting into the field, using that opportunity. Because என்னை விட என் தம்பி talented. Okay. Actually என்ன ஒரு வே ஆஃப் டாக்கிங்கில் ரொம்ப என்டர்டெய்னிங்காக பேசுவார், கோட் பண்ணி பேசுவார், நிறைய புக் படிப்பார் அவர் ஆக்சுவலி. ஸோ நல்லா கோட் பண்ணி பேசுவார், ரொம்ப என்டர்டெய்னிங்காக பேசினா நிறைய மேட்டர்ஸ் வாயிலேருந்து வரும், அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். பட் ஹீ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அதே சீசனில் தான் ஆக்சுவலி வெங்கடேஷ் பட் சாரும் சரி, செஃப் தாமு சாரும் அவங்களுக்கும் இன்ட்ராக்ஷன்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ டெல் அஸ் அபவுட் தட் அண்ட் அவங்கள பற்றி சொல்லுங்கள். அவங்களுடைய குக் வித் கோமாளி அதுக்கப்புறம் அந்த ஷோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். முழுசாக சீரியஸாக உட்காந்து பார்க்கல, கமிட்டடாக நான் பார்த்தேன். எனக்கு அதான் சொன்னேனே, வெங்கடேஷ் பட் சாரும் தாமு சாரும் மை ஃபேவரட். நான்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்த புதுசில் எங்களுக்கு இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் தெரியாதல்ல. நம்ம இந்தியன் டிஷ்ஷஸ் பழகினதே தாமு சாரோட புக்கை பார்த்து தான். ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது வீட்டில், தாமு சாரோட குக் புக்ஸ். அதை பார்த்து தான் நாங்கள் சில டிஷ்ஷஸ் எல்லாம், மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ் எல்லாம் பழகினது. அது நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க சில நேரம் சாப்பாடு செய்வாங்க. That was a very nice experience. They are very sweet, very ரொம்ப காமெடியாக பேசுவாங்க. அதாவது எங்களை வந்து பயமுறுத்த மாட்டாங்க. I'm little curious. யூஸ்வலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம விட்டு போனாலும் அது நம்மளை விட்டு போகாது அப்படின்ட்டு. நீங்கள் அங்கே போனால் கூட சீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஷோஸாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன வெப் சீரிஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸோ கிளிம்ஸஸோ இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு கவர்ந்த ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், மேபி இட் வாஸ் வே மோர் என்டர்டைனிங், இதில் நான் இருந்திருக்கலாம், இல்லை நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சது உண்டா? நான் அப்படி இந்த பொன்னியின் செல்வன் வந்துச்சு இல்லையா, ஸோ நான் எப்படின்னா, எனக்கு இந்த மூவிஸில் நடிக்கணும், நிறைய பேருக்கு எல்லாமே ஆசை இருக்கும் இல்லையா. எனக்கும் அந்த எல்லாரும் மாதிரியும் அந்த மாதிரி ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் ஆசை இருந்தது. பட் நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வெயிட் பண்ணிட்டு இருந்த பர்சன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், ரைட். நான்
மீடியாவுக்கு வர்றது காரணமே இந்த பொன்னியின் செல்வன் திங் தான். ஏன்னா நான் அந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். நான் எப்படி புக் படிப்பேன்னா, எக்ஸாம் நாளைக்கு இருக்கும், ஓகே அம்மா புக் எடுத்து ஒளிச்சு வைப்பாங்க, லைப்ரரி புக்கு. ஏன்னா நான் வந்து என்னோட புக் படிக்காம புக் படிச்சுட்டு இருக்கிறா படிப்பேன். அப்போ அம்மாலாம் தூங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக அப்படி லைட் வச்சு அந்த புக்கை நைட்டாக உட்காந்து படிச்சுட்டு ஏர்லி மார்னிங்காக படுத்துருவேன். நான் படுத்து மார்னிங் தான் எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திருப்பேன். அந்த மாதிரி ஆள் நான். ஸோ இந்த பொன்னியின் செல்வன் புக்கெல்லாம் படிச்சுட்டு மக்கள் டிவியில் அந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கான ஆடிஷன் நடக்குது, நீங்கள் உங்களோட பிக்சர் அண்ட் உங்களோட பயோடேட்டாவோட அனுப்புங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போகுது. இயர்ஸ் பேக். அப்போ நான் ஸ்கூல் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஸ்கூல் இல்லை, காலேஜ் ஐ கெஸ். யா, அதுக்கு நான் போட்டிருந்தேன். அம்மா சொன்னாங்க, ஓகே உங்களுக்கு வேணும்னா இதுக்கு போட்டு பாருங்களேன் அப்படின்னு. குந்தவைக்கு. ஓகே 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 குந்தவைக்கு நான் போடுறேன். நான் இது பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டரெல்லாம் எழுதி பயோடேட்டெல்லாம் போட்டு என்னோட பிக்சரோட அனுப்புகிறேன். நான் அவங்க கால் பண்ணி, இல்லை அது கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நாங்கள் ஆங்கர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் அது பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்போ எனக்கு ஆங்கரிங்கில் எனக்கு இஷ்டமே கிடையாது எனக்கு. ஏன்னா நான் எதிர்பார்த்துருந்த குந்தவை. ஓகே ரைட். ஸோ அதுக்கு அப்போது சரி என்ன சொல்லி அம்மா சரி ஆடிஷன் தானே போயிட்டு வாங்க அப்படின்னு போனேன். அப்போ அவங்க சூஸ் பண்ணினாங்க. அப்போ நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ அடிக்கடி கேட்பேன், நீங்கள் எப்போ அதை எடுப்பீங்க எப்போ? அப்போ ஒரு சிரிச்சுன்னே சொன்னாங்க, எடுப்போம் அப்போவே தெரிஞ்சு. பட் எனிவே நான் இதில் அட்டாச் ஆகிட்டேன், இந்த ஆங்கரிங்கில் இந்த இதில் அட்டாச் ஆகிட்டேன். ஸோ நான் அதை அப்படியே விட்டேன் லூஸில். இப்போ இந்த நாங்கள் இருக்கும்போது இந்த பொன்னியின் செல்வன் வரும்போது எனக்கு கிடைச்சது அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ ஆசைன்னு இல்லை, ஒரு ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு அந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் இதில் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் மூவிஸ் வரும்போது ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் தட். இப்போ ஒரு பெரிய மெயின் கேரக்டர் தான் இருக்கணும் இல்லை, ஏதோ ஒரு கேரக்டர் அந்த ஹிஸ்டரியில் அந்த பீரியட் ஃபிலிமில் இருக்கணும் அப்படின்னு ஒன்று தோணும். அவ்வளோதான், வேறு நாள். அது சீக்கிரம் வந்து நடக்கும், நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். அடுத்து வரக்கூடிய பீரியட் ஃபிலிம்ல யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே ஒரு கால் போடுங்க. எனக்கு கனடாலேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வரோம் நம்ம. ஓகே, அடுத்த பிக்சர் ஐ திங்க் இஸ் வெரி ஸ்பெஷல் இஸ் வெல். தாய்மானவன் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன், ஐம் ரைட். Tell us about this. இது வந்து very close to my heart actually. ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு என்னை வந்து பிக்கப் பண்ண வர்றாங்க. அப்போது இன்னொரு ஆர்டிஸ்ட்டும் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிக்கப் பண்ண வரும்போது வெஹிக்கிளில் இருப்பாங்கன்னு சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி உள்ளே போகிறேன். நான் கேஷுவலாக இன்னொரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு போகிறேன். போனால் அந்த தாய்மானவனில் வந்து அந்த அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு அந்த இப்படி பார்க்குறேன். ஐ வாஸ் ஷாக்ட். என்னோட அப்பாவுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருக்காரு. இட்ஸ் லைக் வாட், அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா என்னோட அப்பாண்ட ஸ்டைலும் இப்படி தான், இதே மாதிரி ஹேர், இந்த மாதிரி ஒரு யூனோ பியர்ட் அந்த இது, அண்ட் அதே மாதிரி ஹைட், அதே கலர் அப்படின்னு இருக்கும்போது வாவ் ஓகே. நான் உடனே சொன்னேன், உங்களை பார்க்க என்னோட அப்பாண்ட ரிசம்பிளன்ஸ் இருக்குது அப்படின்னு. மேபி அப்போ வந்து ரொம்ப சீக்கியாக இருக்கும், லைக் இது ஆஸ் யூஷுவல் சும்மா அப்படி இருந்திருக்கும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்கள் அப்பாண்ட ரெசம்பிளன்ஸ் இருக்குது அப்படின்னு. அவருக்கு அது யூஸ்வலாக இன்னும் மற்றவங்க ஒரு சும்மா ஒரு ப்ரைஸ் பண்ணுறதுக்கு, சும்மா ஒரு கம்ப்ளிமெண்ட் மாதிரி, சும்மா ஒரு இன்னும் ஒரு சீஸியான ஒரு விஷயமா இருந்திருக்குமா என்னவோ எனக்கு தெரியாது. பட் யா, அப்படி உண்டு. இன்னொன்று, எங்கள் வீட்டில் 5 siblings, அந்த இதுவுமே 5 பேர் சிப்ளிங்ஸ். நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது அந்த சீரியலில். அண்ட் டைரக்டர் கதிர் அவங்க இவங்க இட்ஸ் வெரி நைஸ் டீம், வெரி நைஸ் டீம். அந்த கேரக்டர் வந்து நோபடி பெட்டர் தென் யூ அப்படின்னு சொல்லணும். ரோமியோ ஜூலியட் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு பிளேஃபுல்லாகவும் இருப்பீங்க, அட் த சேம் டைம் ஒரு ரகட் ஃபெலோவாகவும் இருப்பீங்க. அப்பப்போ அந்த ஸ்வாப் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கேரக்டரில். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அது வந்து அந்த கம்ப்ளிமெண்ட் எல்லாம் டைரக்டருக்கு தான் போகணும். அவர் வந்து அப்படியே ஷார்ப்பாக வச்சு பாரு, நான் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த சீன் வந்து இப்படி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு சீன் வந்துன்னா இந்த இவங்க வந்து மெயின் கேரக்டர், இவங்க வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் தான், இப்படிலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே கிறிஸ்பாக உட்கார வச்சு அந்த சீனில் நம்ம இருக்கிறோமோ அது. ஸோ நம்மளை வந்து அப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி செதுக்கி எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் ஹன்சிகா அவர்களோட ஆன் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் ஏதாவது கிரேசியஸ்ட் தருணங்கள் ஏதாவது
as in ஏதாவது ஒரு சீன் நடிக்கும்போது ஏதாவது ஒரு ஃபன் நடந்திருக்குல்ல அந்த மாதிரி வியர்டா if you can remember something? வியர்டாண்டெல்லாம் கிடையாது. ஷீ இஸ் வெரி பிளேஃபுல். அப்போ நாங்கள் வந்து பிளேஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களோட நான் அவங்கள்ட்ட நான் ரசிச்சுருப்பேன் அவங்களோட ஸ்கின். ஓகே. வெரி நைஸ் ஸ்கின். ஸோ நான் தூரத்துலேருந்து அதுதான் நான் ரசிச்சுட்டு இருப்பேன். மற்றபடி எல்லாருமே அங்கே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. அந்த அட்மாஸ்ஃபியரை சேர்ஃபுல்லாக வச்சுருக்கிறதுக்காக அவங்க இப்போ டேரக்டரில் ஜெயம் ரவி சாராக இருக்கட்டும் இல்லை ஹன்சிகாவாக இருக்கட்டும் அவங்க அந்த டைமில் கொஞ்சம் சேர்ஃபுல்லாக வச்சுப்பாங்க. அவ்வளோதான். ரொம்ப ஸ்டிஃபாக மொத்த வச்சு அந்த சீன் இப்போ வந்து ஒரு நல்ல பிளேஃபுல்லான சீன் வரப்போது, காமெடியான சீன் வரப்போ they'll keep their mood like that. ரைட். ஸோ அவ்வளோதான். அதில் நம்ம இன்வால்வ் ஆகி அப்படியெல்லாம் போகிறது கிடையாது. பட் இட்ஸ் நைஸ். ஓகே, இந்த பிக்சருக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார்த்தி அவர்கள் and நீங்க இது வந்து ஆஃபீஸ் சீரீஸ்ல இருந்து. ஸோ யா, ஓகே. இது எப்போ கேப்சர் பண்ணது இந்த பிக்சர்? இது வந்து ஐ திங்க் ஒரு பார்ட்டி சீனுன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் பார்ட்டி மாதிரி ஒரு சீனுன்னு நினைக்கிறேன் நான் இது. ஸோ நான் அப்போ ஐ திங்க் விஷ்ணு ஒரு ட்ரிங்கிங் சீன் மாதிரி வரும்னு அது அப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே. அப்போ வந்து விஷ்ணு கொஞ்சம் பிளேஃபுல்லாக இருக்கான்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு சீனை நினைக்கிறேன் நான். டெல் இஸ் அபவுட் கார்த்தி. ஏன்னா ஐ திங்க் அவருக்கு அந்த டைம்ல ஒரு ஃபேன் பேஸ் கூட ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் அவர் எது பண்ணாலும் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டால் கூட அது சூப்பர் டூப்பர் ஹிட். அவ்வளோ கிரேசி ஃபேன்ஸ். ஸோ கார்த்தி அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் பற்றி சொல்லுங்க. தட்ஸ் அ சைலண்ட் பாண்ட். ஏன்னா இப்போ வந்து விஷ்ணு வந்து கலகலகலன்னு திறந்த வாய் மூட மாட்டார். ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சன், ஒரு தன்னை சுற்றி என்டர்டெய்னிங்காக வச்சுருக்கிற ஒரு பர்சன். கார்த்தி வந்து சத்தமாக பேச மாட்டார், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, சேம் வைப் தான், சத்தமாக பேச மாட்டார். அதுவும் கார்த்தியும் விஷ்ணு உட்காந்து பேசினாங்கன்னா அது பயங்கர இதுவாக இருக்கும். they have a very good vibe. ஆனால் வந்து இவர் சைலண்டாக பேசுவார், அவர் சத்தமாக பேசுவார், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஐ டோன்ட் see much difference. நீங்களே வந்து விஷ்ணு பற்றி சொல்லிட்டீங்க. பட் இந்த பேர் ஒரு மாதிரி பிளாக் பஸ்டர் பேர் ஆஃப் ஆஃபீஸ் சீரீஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கார்த்தி ராஜி அவங்களோட பேர் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா, உங்களுடைய பேர் ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஃபன்னியான நிறைய மொமெண்ட்ஸ் ஆன் ஸ்க்ரீன் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆஃப் ஸ்க்ரீன்ல நீங்க ஒரு சீன் ஷூட் பண்ணும்போது எப்படி இருக்கும் வித் விஷ்ணு? நான் எல்லாம் இது நான் சொல்லி ஆகணும். இப்போ ஆஃபீஸ் சீரியலில் நீங்கள் ஒரு ஃபன்னியாக ஒரு மொமெண்ட் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறது ஒரு 40% தான். ஓகே, 60% ஃபன்னி மூமெண்ட்ஸ் பிஹைண்ட் த சீன். ஓகே ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஒரு சீனை வந்து ஒரே டேக்கில் எடுக்கிறது இல்லையா, ஐ மீன் ஒரே டேக்கில் எடுக்கிறது இல்லை, ரைட்? திருப்பி திருப்பி போகும். ஸோ அதுலேயே நிறைய ஆல்ட்ரேஷன் நடக்கும். ஒரு தடவை வந்த மாதிரி இன்னொரு தடவை வராது. ஓகே, ஆன் த ஸ்பாட் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும், ஆன் த ஸ்பாட் டயலாக் சேஞ்ச் நடக்கும், ஆன் த ஸ்பாட் பாடி லாங்குவேஜ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ ஆஃபீஸ் சீரியல் ஷூட்ன்றது வந்து பயங்கரமான என்டர்டெய்னிங்காக, அதாவது வந்து நீங்கள் பார்க்குறத விட அதிகமான என்டர்டெயின்மெண்ட் செட்டில் நடக்கும். அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். டயலாக் டெலிவரி சில நேரம் வந்து சில சீரியஸான சீன்ஸோ இல்லாட்டி ஏதாவது ஒன்று இப்போ பெர்ஃபார்ம் பண்ணணும் போட்டிக்கு, எனக்கும் விஷ்ணுக்கும் வரும்போது நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் மைண்ட்லேயே இருப்போம், யார் பெட்டராக பண்ணுறது அந்த மாதிரி. அப்போ ஒரே ஷாட்டில் 2 பேரும் ஐ மீன் ஒரே ஃப்ரேமில் வைக்கும்போது ஒரு கதை. அப்புறமா உங்களுக்கு இப்போ எனக்கு ஃப்ரேம் வைப்பாங்க தனியாக, அவருக்கு ஃப்ரேம் வைப்பாங்க தனியாக வைப்பாங்க இல்லையா. இப்போ என் பின்னாடி கேமரா இருக்கும், அவருக்கு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. யா, அப்போது என்ன ஆகும்னா சில சீன்ஸுக்கு வந்து ஒரு டயலாக் டெலிவரி பண்ணும்போது அந்த ரெஸ்பாண்ட், இப்போ வந்து நான் ஒரு எமோஷ்னலாவோ காமெடியாவோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு பதிலுக்கு நீங்க பண்ணினா தான் எனக்கு அந்த இன்னும் நல்ல ஒரு இதுவா எமோஷன் ரியாக்ஷன்ஸ் அந்த சிங் ஆகும். சரியா? அப்ப என்ன ஆகும்னா சில நேரத்துல வேணும்னு நம்ம தான் காம்படிஷனுக்கு பண்றோம்ல, நான் லூசுதனமா சில நேரம் பண்ணிடுவேன். சரியா? இப்போ நான் எம்எல்ஏ சஜஷன் வச்சுருக்காங்கன்னா உங்களை ஷூட் பண்ணாங்க, நான் வந்து சப்போர்ட் பண்ணி தலையெல்லாம் ஆட்டி இதெல்லாம் பண்ணிடுவேன், அவர் பண்ணிடுவார். நான் பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா இப்படியே உட்காந்துருப்பார்,
தலையை மட்டும் எங்கெங்கெல்லாம் ஆட்டணுமோ அதை மட்டும் உங்களுக்கு தலையாடுறது தான் தெரியும், முகத்துல கண்ணு மூக்கு வாயெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியாது. அப்ப நான் எப்படி பண்ணுவேன்? இந்த மாதிரி நிறைய ரேக் பண்ணியிருக்காரு, நிறைய ரேக் பண்ண அதை. ஸோ அகெயின் ஐ வில் ரிப்பீட் த சேம். ஓகே, நானும் அதே பண்ணினா செம காமெடியா இருக்கும் அது. அப்புறம் டைரக்டர் கத்துவாரு, ஏய் கோஆப்ரேட் பண்ணுங்கப்பான்னு கத்துவாரு. ஏன்னா நானும் அதே தான் பண்ணேன், அப்படி தலையாடிட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு நான் இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா தென் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட். அவரால் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் அது சும்மா ஒரு கொஞ்சம் தான் அது. வி டோன்ட் டு தட். ஒரு பழி வாங்குற மாதிரி இல்லை, இட்ஸ் லைக் a play. ஃபன். இந்த பிக்சர் இது எப்போ ஷூட் பண்ணது, எந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஷூட் பண்ணது, ரொம்ப ஹோம்லி கேர்லா? இது வந்து பூஜை. பயங்கர பயந்துட்டே பண்ணினேன் நான். இது ஒரு ஃபர்ஸ்ட் சீன் எனக்கு. ஓகே, ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட். பூஜை தான் நான் வந்து இந்த டிவிஸ்ல இருந்து மூவிக்கு என்ன பண்ண ஃபர்ஸ்ட் இது. அண்ட் வந்து அது ஃபர்ஸ்ட் சீன். ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஸ்டா இருந்தது. அப்போ அதுல நான் ஒரு கண் கலங்கி அழ வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். எனக்கு டஃப்பான சீனே அழுகிற சீன் தான். ஓகே, அப்போ அவர் வந்து ரொம்ப கோவக்கார டைரக்டர்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்களா. ஸோ எனக்கு அது ஒரு டென்ஷன். ஆனால் அவர் அப்படியெல்லாம் என்னோட கோவம் படலை. பட் திருப்பி அப்போ அவங்க திருப்பி சொல்லும்போது நமக்கே நம்ம மேலே ஒரு டிசப்பாயின்மெண்ட், என்னடா இது நமக்கு இது வரமாட்டேங்குது என்ன மாதிரி. அவர் கேட்குற அந்த அழுகை எனக்கு வரமாட்டேங்குது. அவரே அழ சொன்னால் ஏமா சிரிக்கிறாங்க, இல்லை நான் என்னோட அழுகை அப்படிதான் அப்படின்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹார்டான ஒரு சீன். அது ஒரு சிம்பிள் சீன் தான், ஒரு சிம்பிளான ஒரு சீன். கண் கலங்கிட்டு நான் ஒரு அழுதுட்டே வர்ற மாதிரி ஒரு சீன். பட் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே, அவங்க கேட்கறத கொடுக்கறது எனக்கு கஷ்டமா இருந்தது. சும்மா அப்ராக்சிமேட்டா எவ்வளோ டேக்ஸ் எடுத்துருப்பீங்க அந்த அழுகிற சீன் பண்றதுக்கு? ஒரு 7-8. ஓ, 7-8 டீசெண்டா நிப்பாட்டிட்டீங்க நீங்க ஆக்சுவலா. நோ, அது ஒரு சிம்பிள். அதுக்கெல்லாம் 7-8 டேக் போகக்கூடாது. இப்போ வந்து எத்தனையோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஒரு சீன்ல நான் மட்டும் கிடையாது, பின்னாடி இவங்க வரணும், அவங்க வரணும், அங்கே நிற்கணும், நம்ம பேனிங் லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ நான் அழுதுட்டு இப்படி இறங்கி அந்த எக்ஸ்பிரஷனோட வர்ற அந்த ஒரு 5-10 செகண்ட்ஸ் சீன், வெரி ப்ரிசைஸ் சீன். ஓகே, அந்த மாதிரி ஒரு சீனுக்கு அத்தனை பேரும் திருப்பி செட் பண்றது டூ மச் ஒர்க். ஸோ அன்னைக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் another பிக்சர் தனுஷ் அவர்களோட. இது எப்போ ஷூட் பண்ணீங்க அண்ட் உங்களுடைய பாண்ட் வித் தனுஷ்? இது வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ தான். தனுஷோட நான் எதுவுமே ஒர்க் பண்ணலை. இது வந்து நான் அச்சம் தவிர மூவி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க பக்கத்தில் ஒரு செட் போட்டிருந்தாங்க. நான் தனுஷ் சாரோட பிக் ஃபேன். ஓகே, ஏன்னா அவரோட ஆக்டிங், he was a very young guy. அப்போ வந்து he was very young, right? இப்போவும் யங் தான். மற்ற பெரிய ஆர்டிஸ்டோடலாம் பார்க்கும்போது he is very young, right? அப்போ வந்து அவரோட சில மூவிஸ் வந்து பெருசாக ஹிட்டாக இருக்காது. பட் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இப்போ நான் வந்து கமலஹாசனை தான் ஆக்டிங் அப்படி இப்படின்னுவேன். விக்ரம் சார் அண்ட் வந்து அந்த செல்லம் கில்லியில் வர்றது பிரகாஷ் ராஜ் சாரோட பார்த்திபன் சார், அவங்களோட ஆக்டிங் எல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஆக்டிங். விஜய் சேதுபதியும் இப்போ இருக்காரு. அதே லைனில் இவரும் வந்து அப்படி யங்காக நல்லா பண்ணுவார், ரைட்? அப்போது நாங்கள் பக்கத்து செட்டு, அப்போ இங்கே செட் போட்டிருக்காங்க, இவர் இருக்காரு அப்படின்னோடனே சரி நம்ம எல்லோரும் தான் போனோம். ஓகே, ஃபுல் டீமும் போனோம், எல்லோரும் தான் பிக்சர் எடுத்தோம். அதில் ஜெயில் வந்து அவங்க கட்டியிருந்தாங்க, அந்த இடத்துல ஜெயில் வந்து கட்டி செட் போட்டிருந்தாங்க. அங்கே தான் அந்த அவங்க ஏதாவது பேசுனது உண்டா? ஏதாவது பேசுறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. கடைசியா நடித்த திரைப்படம் நினைக்கிறேன் செஞ்சுட்டாலே. Was this the film that you were talking about? Like உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபிலிம் தான். இது உங்களுடைய கடைசி திரைப்படம் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சதா இல்ல தெரிஞ்சுதான் பண்ணீங்க? அப்போ ஃபுல்லஸ்டா இறங்கி பண்ணிருப்பீங்கல்ல, திஸ் இஸ் இட் அப்படின்னு. சோ டெல் us about. அதாவது ஃபுல்லா இறங்கி பண்ணேன். ஐ டென்ட் திங்க் அபவுட் இது எனக்கு வந்து இமேஜ் கிரியேட் பண்ணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. ஏன்னா இந்த மூவியில் வந்து மற்ற மூவிஸில் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி எந்த மூவியும் எனக்கு வந்த மாதிரி தெரியல. ஒரு பொண்ணு வந்து 3 பேரை அடுத்தடுத்து லவ் பண்ணுவாள், ரைட்? ஒவ்வொருத்தனையும் விடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஒன்று வந்து ஒன்றுக்குமே உதவாத மாதிரி எதுக்குமே ஏர்ன் பண்ணுறதில்ல,
ரொம்ப கேர்ள் மேலே டிபெண்ட் பண்ணி ஒரு மோட்டிவேஷன் இல்லாத ஒரு பர்சன், சும்மா ஏதோ சாப்பிட்றோம் எழும்புறோம் போகிறோம் அந்த மாதிரி ஒரு பர்சன். அடுத்த பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மூன்று கேரக்டர், irresponsible guys. So she will be looking for a responsible one, right? So இது ஒரு டேட்டிங் மாதிரி தான். ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனை டேட் பண்ணுவான், அது சரி வராது. செகண்ட் பர்சன் டேட் பண்ணுவான், அது சரி. ஆனால் ஃபர்ஸ்ட் பர்சன் டாக்ஸிக்காக துரத்திகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு. ஸோ அவர் சொன்னது ஒரு அமெரிக்கன் மூவி மாதிரி, அமெரிக்கன் ஸ்டைலில் எடுத்திருக்காங்க. ஹீஸ் அ வெரி யங் டைரக்டர். ரைட். அவர் துணிஞ்சு அந்த மாதிரி ஒன்று இப்போ நம்ம இருக்கிற அப்போ வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலாக தான் ஒரு மூவிஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. பொண்ணுங்களை அந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க. பட் he got that guts. அப்படி எடுத்தார். யா, அப்படி எடுத்தால் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ மை ஹஸ்பண்ட் அதான் சொன்னேன், இது அப்போ இது வந்து பெருசாக ஹிட்டெல்லாம் ஆகலை, பட் ஓடிச்சு. நிறைய பேர் அதை பற்றி சொன்னாங்க, பேசினாங்க. ஆனால் வந்து ஹிட் ஆகலை. அதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு தெரியாது. மேபி மார்க்கெட்டிங்கா இல்லாட்டி என்னென்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும்போது டக்குன்னு பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து போய் பார்த்தோம் அந்த மூவி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ப்ரீமியரை தவிர்த்து ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரில் நானும் அவர் தான் சேர்ந்து போய் பார்த்தேன். இட்ஸ் லைக் அன் அமெரிக்கன் மூவி அப்படின்னாரு. He liked it. ராதிகா மேமோட நீங்க ஷேர் பண்ண இந்த அனுபவம்? He is a very professional, very nice person. Yeah. And அவங்கெல்லாம் பெரியவங்க, அந்த ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் உட்காந்து பேசும்போது the way they talk, அவங்க எவ்வளவு அவங்க ஜோக் அடித்தாலுமே அது ஒரு விதமாக இருக்கும். லைக் பெரியவங்க ஜோக் அடிக்கிறதுக்கும் கேஷுவலாக நம்மளாம் ஜோக் அடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். ஐ என்ஜாய். அதாவது அதிகமாக நான் பேசினதில்லை. ஐ டோன்ட் நோ வை ஐ மிஸ் தட். நான் அதை ரெக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து, நான் இத்தனை பேரோட நடிச்சிருக்கேன், ஆனால் ஃபோட்டோ எடுத்தது வந்து நடிக்காத ஒரு பர்சனோட தான். ஏன்னா எல்லாரும் போய் லைன் ஆண்டு எடுக்கும்போது நம்மளை எடுத்துட்டோம், அதனால ஒரு ஃபோட்டோ எனக்கு கிடைச்சது. ஆனால் நான் விஷாலோட ஃபோட்டோ எடுக்கலை, ஹன்சிகாவோட ஃபோட்டோ எடுக்கலை, ஜெயம் ரவி சாரோட ஃபோட்டோ எடுக்கலை. இந்த மாதிரி இவங்க இத்தனை பேரும் நான் வந்து அட்மையர் பண்ணுற பீப்புள் தான். நான் செட்டில் உட்காந்து நான் அவங்கள அட்மையர் பண்ணுவேன். ஓ, அவங்க இப்படி நடக்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறாங்க, டயலாக் டெலிவரியோ ஆக்டிங் அதை எப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்றது நான் உட்காந்து அட்மையர் பண்ணுற பர்சன். பட் அது ஏனோ போய் ஃபோட்டோ கேட்குறது எனக்கு அது ஒரு சின்ன ஹெசிடேஷன், பிக் ஹெசிடேஷன். ஐ ரியலி பேட்லி வாண்டட் டு டேக் பிக்சர், பட் ஐ டிடன்ட். மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு நல்ல ஒரு ஒர்க் போர்ட்ஃபோலியோ இருக்கு இல்லையா? ஸோ இந்த மீடியா பயணத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ப்ரொஃபஷனலிசம், ரைட், அண்ட் மீடியா டைம் நான் கற்றுக்கிட்டது கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். சீரியஸ்னஸ், கமிட்மெண்ட் ஒரு விஷயத்தில் நம்ம, அண்ட் டிசிப்ளின். யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசிப்ளின் இருந்ததுன்னா தே வில் ஜஸ்ட் கீப் மூவிங் அப். ஸோ டிசிப்ளின்ன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கணும். அதை நான் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபோர்ஸ்ஃபுல்லாகவோ எனக்குன்னு ஒரு ரொட்டீன் வந்துச்சு. கமிட்மெண்ட்ன்றதை லேர்ன் பண்ணினேன். பட் டுவர்ட்ஸ் த எண்ட் அதை லேர்ன் பண்ணேன். கமிட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம கமிட்மெண்ட்டை நினச்சிட்டு இருப்போம் ஒரு சில விஷயத்தில், பட் அது கமிட்மெண்ட்டாக இருக்காது. கமிட்மெண்ட் இஸ் அ கமிட்மெண்ட், இட்ஸ் அ சீரியஸ் திங். Discipline is a very serious thing, and professionalism is very important. சும்மா playful-ஆக and ஏமாத்திட்டு ஷார்ட்கட்டில் போகலாம், எதையாவது அச்சீவ் பண்ணலாம்னா that doesn't happen. Finally, let's talk about your குட்டி பொண்ணு. ஸோ டெல் அஸ் அபவுட் யுவர் டாட்டர். அவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிற விஷயங்கள், ஸோ அவங்களுடைய வளர்ச்சி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சரியெல்லாம் இருக்கும்ல ஆஸ் அ மம்மியா, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கே ஒரு மொமெண்ட் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ டெல் அஸ் அபவுட் தட் இஸ் வெல். அவள் வந்து அவள் பிறந்த ஒரு கொஞ்சம் மாதத்துலேயே ஐ ஃபெல் லைக் ஷீஸ் அன் ஓல்ட் சோல். அந்த மாதிரி ரொம்ப அமைதியான பர்சன், வெரி சென்சிட்டிவான பர்சன். நான் வந்து அந்த குழந்தைங்களை இப்போ வந்து என்னோட சிஸ்டர்ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, குழந்தை வாவ் பேபின்னு சொல்லி அந்த குழந்தைகளை தூக்கி கொஞ்சி குழந்தைகளை, நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. நான் வந்து குழந்தை ஓகே குழந்தை என்னோட குழந்தை அவ்வளோதான் நான் நினச்சேன். என்னோட வயிற்றில் இருக்கும்போது கூட நான் வந்து எனக்கு இருக்கிற என்ன நினச்சேன்னா, இது ஒரு பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் கொடுக்கணுமன்றதா இருந்தால் அதை பற்றி நான் வந்து ஃபேண்டசைஸ் பண்ணி அந்த இமேஜினேஷனில் அந்த ஃபாலோயிங் இன் லவ் எல்லாம் எனக்கு நிஜமாக கிடையாது. ஆனால் ஆஃப்டர் ஐ சீ ஹர்,
அவளோட ஆக்டிவிட்டீஸ், த வே ஷீ டஸ் திங்ஸ், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுறா, எப்படி அப்சர்வ் பண்ணுறா. ஐம் அமேஸ்ட். They are magical. சில விஷயங்கள் நான் அவகிட்ட இருந்து தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன், லேர்ன் பண்ணுறேன். ஹவு டு பி வெரி சாஃப்ட் என்றது நான் அவகிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ணுறேன். ரொம்ப ஃப்ரெஜைலான, எவ்வளோ பவர்ஃபுல் மைண்ட் வந்து எவ்வளோ பவர்ஃபுல், அப்சர்வேஷன் எவ்வளோ பவர்ஃபுல். இப்போ நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், ஆனால் என் பொண்ணு முன்னாடி I should be like a model in the sense I'm the biggest influence for her. ஸோ நான் எனக்குன்னு ரொட்டீன் இருக்கணும், என்னோட பிஹேவியர்ஸ் ஒழுங்காக இருக்கணும், என்னோட வார்த்தைகள் ஒழுங்காக இருக்கணும், என்னோட பழக்க வழக்கங்கள், என்ன டோனில் பேசுகிறேன் எல்லாமே வந்து நான் பார்த்து பண்ணணும். ஏன்னா அதை அடுத்த செகண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுவான். நான் 1000 வார்த்தை பேசின்னு இருப்பேன், ஏதோ ஒரு வார்த்தை தப்பி தவறி என் வாயிலேருந்து வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை திருப்பி ரிப்பீட் பண்ணிடுவோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல கில்ட் பிரஷர் கொடுத்துறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான மைண்ட் அவங்களுக்கு, குழந்தைகளுக்கு. ஸோ இப்போ என்னோட போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்டிங் எப்படி ஜென்டில் பேரண்டிங், எங்கள் அம்மா அப்பா பண்ணாத விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்குமே புதுசாக இருக்குது. ஸோ நான் ஐம் ட்ரைங் டு பி அ குட் parent for I'm trying my best. What is amma saying உங்களுடைய குட்டி பார்த்ததுக்கு அப்புறம்? நீ வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு சொல்லி கொடுப்பா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஓகே. என்னோட அம்மா ரொம்ப ஹாப்பி. என்னை விட அதிகமான இது வந்து எங்கள் அம்மா கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் நம்பலை, பட் நான் இப்போ பார்க்குறேன். Thank you so much for being here. It was amazing. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லும் போது எனக்கு உங்கள்கிட்ட நான் ரொம்ப அட்மையர் பண்றது, I think the acceptance and ரொம்ப practical approach towards life, that's interesting. So I had a great time hosting you as well. Thank you for being here. Thank you very much. Nice talking to you. Yeah. இது திருப்பி எல்லாம் ஞாபகப்படுத்தி எல்லாம் பார்த்து ரொம்ப thank you so much. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.